ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் துவரம்பருப்பையும் சிறுபருப்பையும் சேர்த்து வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 4 சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். நல்லா பருப்பு வெந்துடுச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சாச்சு. இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூளும் சாம்பார் பொடியும் சேர்த்துருக்குறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்த பிறகு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்துடும். இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் 2, சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து கொட்டிட்டு இந்த மாதிரி சூடான சாதத்தில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார் ஊற்றி அது மேலே நெய் விட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.